வணக்கம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நம்மளோட ஆப்பரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் போர் முடிஞ்சிருச்சுன்னு அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல. எப்ப வேணா திருப்பியும் நம்மளோட எதிரிகள் தாக்குனா சீஸ் ஃபயர நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இந்த நேரத்தில ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பா நம்ம துறையை சேர்ந்தவங்க யாராவது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இல்ல யாராவது ஒரு பிரச்சனையில மாட்றாங்க அப்படின்னா டப்புன்னு ரிலேட் பண்ணி பார்த்துப்போம்ல. அந்த ரிலேட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி போகும்ல அப்படிங்கிற பயம் தான் இந்த வீடியோ எனக்கு பண்ண வச்சது அப்படின்னு சொல்லலாம். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நார்த்ல ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சர் கைது செய்யப்படுறாங்க. அவங்களோட கான்டென்ட்லாம் நான் பார்த்ததே இல்ல. பட் இப்போ அவங்க இந்த சர்ச்சையில சிக்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கான்டென்ட்லாம் போய் என்னன்னு பார்க்குறப்போ கண்டமேனிக்கு என்னென்னவோ மாரி கான்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஏன் சிக்கியிருக்காங்க இப்போ ரீசென்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தில இல்ல குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காங்க. இதுல குறிப்பா அவங்கள ஏன் இப்போ கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல வேலை செய்யற ஒரு உயர் ரக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள் கூட இவங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க பல இடங்கள்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தானுக்கு டக்குன்னு விசா கிடைச்சு உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அதனால இப்போ அவங்கள கைது செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மட்டும் தான் கைது செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் டிராவலிங்கையும் சந்தேகப்படுறாங்க. இப்போ இமாச்சல் போயிருக்காங்க, அப்புறம் கேரளால வந்திருக்காங்க, அங்க சில பேரை சந்திச்சிருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமா அவங்க செஞ்ச தப்பே இல்ல, தெரிஞ்சு செஞ்சாங்களான்னு தெரியல, தப்புன்னு சொல்றதுக்கு இவங்க அந்த ஹை கமிஷன் ஆள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ இந்த ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியால ஒரு உயர் ரக அதிகாரி இருக்காரு, இப்போ டிஃபென்ஸ்ல வேலை பண்றாரு, கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு, இல்ல மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 80s 70sல நிறைய நடந்துச்சு. பாகிஸ்தான்ல அழகான பெண்கள்லாம் அவங்க பாகிஸ்தானியர்கள்னே தெரியாம இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வச்சு, இல்ல என்ஆர்ஐ மாதிரி வர வச்சு, இல்ல அவங்க வெளிநாட்டுக்கு போறப்போ நம்மளோட இந்தியன் ஆஃபீஸர்ஸ்லாம் போறப்போ அவங்க கூட ஜாலியா பழக வச்சு அவங்க கூட லவ் பண்ற மாதிரியோ, இல்ல ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹனி ட்ராப் பண்ணி அவங்க கிட்ட சில இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க. இதுல பல அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பலிகடா இருக்காங்க, கைது செய்யவும் பட்டிருக்காங்க. இப்போ அந்த அதிகாரிகளோட இப்போ நிறுத்திக்கல. இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஏன் பண்றாங்க? சரி, குறிப்பா நம்ம தம்ப்நெயில்ல கிளிக் பைட்டுக்காக தான் போட்டிருக்கேடா அப்படின்னு கேட்டா இல்லங்க, ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்கேன். நம்ம தமிழ் யூடியூபர்ஸையும் சில பேர் சந்தேகப்பட்டு நிறைய பேர் டேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், இப்படி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஏன்னா இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாயிட்டே இருக்காங்க. எல்லாருமே பட்டிங்கா இருக்கனால நம்ம எப்படியா ஒரு கண்டென்ட் பண்ணி முன்னுக்கு வந்துடணும், இல்லை நம்ம கண்டென்ட் வெளில தெரியணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கே தெரியாம ஒரு உளவு வேலையா நம்மளுக்கு தெரியாம பார்த்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை யாரெல்லாம் உளவு வேலை பார்க்குறா, குறிப்பாக நம்ம தமிழில் இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நிஜமா பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்தாங்களா, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி மல்ஹோத்ரா அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் ட்விட்டர் போன்ற தளங்களில் தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் டேக் பண்ணி போட்டே இருக்காங்க. வேற வழியில சொல்லி தான் ஆகணும். மதன் கௌரி அண்ட் இர்ஃபானை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குள்ள நிறைய டேக் பண்ணி போட்டே இருக்காங்க. சரி, அவங்க பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு கேட்டா அதை சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை. அவங்க மேல ஏன் அப்படி பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி டேக்ஸ்லாம் இருக்கு, ஏன் இந்த சந்தேக பார்வை இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அவங்க பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது ஏஜென்சியோட வேலை. ஸோ இந்நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க டேக் பண்றதுனால தான் தெரிஞ்சுக்குமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் நம்ம ஒரு விஷயம், ஒரு மூவ் வைக்கணும்னா அதோட 10 ஸ்டெப்ஸ் அஹெட் தான் இருப்பாங்க. அதனால சும்மா ஊடுருவி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி உளவு எல்லாம் பண்ணியிருந்தா நேரம் அவங்க சிக்க வைக்கப்பட்டிருப்பார்கள், இல்லைனா சிக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா மதன் கௌரி அண்ட் இர்ஃபானை ஏன் எல்லாருமே டேக் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க போட்ட சில வீடியோஸ்லாம் ரொம்ப பயஸ்டா இருக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணதுனால, பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருப்போ அவங்க போட்ட சில வீடியோஸ், கான்டென்ட், அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ஒருதலை பட்சமா இருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் அப்பவே டேக் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு துரோகம் பண்றான், அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்றான், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அவங்க மேல ஒரு ஹேட் இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா A2Dயும் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அந்த தம்ப்நெயிலையும் மாத்திட்டாரு. குறிப்பாக நம்மளோட இந்தியன் மேப்ல இருக்க சில இடங்கள்லாம் இல்லாம போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பிளர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சில யூடியூபர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணா. அப்போ இர்ஃபானை யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மதன் கௌரி கூட சேர்த்து, மதன் கௌரி ஒரு அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபேன்ஸ் கூட, பாகிஸ்தான் ஜெர்சி போட்டிருந்த அந்த ஃபேன்ஸ் கூட உட்கார்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா டிவைடட் பை நேஷன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்ல கருத்து மாதிரி தான் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன், ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசியிருந்தாரு, இன்னொரு பாகிஸ்தான் ஆள் கூட உட்காந்து பேசியிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் பண்ணியிருந்தார், நல்ல இணக்கத்துக்காக பண்ணியிருந்தாருன்னா அது சார் நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரத்தில் இந்த காரணம் காட்டி ஜோதி மல்ஹோத்ரா மட்டும் கேட்குறீங்க, அண்ணன் மதன் கௌரியை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு வண்ணத்தில் கோத்து விடுற மாதிரி தான் தெரியுது. பட் தப்பு செஞ்சிருந்தா அவர் சிக்கலாம். பட் நம்மளுக்கு அவர் தப்பு செஞ்சாரா இல்லையான்னு தெரியாமலே இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஒரு வன்மத்துல அவரை டேக் பண்றது அப்படிங்கிறத ஏத்துக்க முடியல. இதுல சம்மந்தமே இல்லாம விநாயக் மாதிரி வழியில ஏறினவர் தான் பாத்தீங்கன்னா இர்ஃபான். இர்ஃபானை ஏன் இதுல இந்த வன்மத்தை கூட சேர்த்துக்கிறாங்கன்னா, குறிப்பா அவர் இர்ஃபான் அப்படிங்கறதுனால எனக்கு தோணுது. அண்ட் இர்ஃபான் துபாயில போயிட்டு நிறைய பேர் கூட கொலாபரேட்லாம் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அவங்க ஏதாவது
இந்த மாதிரி பாகிஸ்தான் கூட தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறதுனால அவரை கோர்த்து விட ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இர்ஃபான் மேலே நிறைய பேருக்கு வந்து அவர் பண்ண கண்டென்ட்னால, அவர் கண்டென்ட் பண்ணிட்டு அதில் பேசின சில விஷயங்கள்னால ஹேட் இருக்கு. ஸோ அந்த ஹேட்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளே அதுக்கு எதிராக வந்து பேசியிருக்கோம். பட் தனிப்பட்ட வன்மத்தில் ஒரு எல்லை மீறி போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்றீங்க. பட் அதை தாண்டி வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னைய டேக் பண்ணி இவனை விசாரணை பண்ணு கோத்து விடுறது அப்படிங்கிறது நியாயமா இல்லை. ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கலாம். பட் நம்ம அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாம ஒரு வன்மத்தில் எல்லை மீறி போய் இதில் வந்து பண்ற மாதிரி இருக்கு. இல்லை இதில் தான் வந்து சரி அவங்க இப்போ மதன் கௌரியா இருக்கட்டும் இல்லை இர்ஃபானா இருக்கட்டும் அவங்க செய்யற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே பிடிக்காம அதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த விஷயம் வந்து எல்லை மீறி போற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். சரி கடைசி அந்த வீடியோவில் உன்னோட கருத்து தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறீங்களோ இல்லையோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட துறையில் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களையும் வந்து உளவுக்காக வந்து எதிரி நாடுகள் யூஸ் பண்ணலாம். எதிரி நாடுகள்லாம் பாகிஸ்தான், இப்போ டர்க்கி கூட நம்மளுக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி செயல்பட்டு இருக்காங்களே, அவங்க மட்டும் தான் வந்து இது மாதிரி உளவு வேலை பார்க்கறதுக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸையோ இல்லை என்னையும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நம்மளோட நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல இருந்து இப்போ ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ரஷ்யா, யூஎஸ் எல்லாருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஜையா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து சில உளவு வேலைகளை அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உருவி அவங்க நாட்டுக்காக அவங்களோட சீக்ரெட் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ குறிப்பாக கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். எப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து சிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிராவல் விளாகராக இருக்கீங்க. நீங்கள் டிராவல் பண்ணுற போறீங்க அப்படின்னா அது நீங்களே ஒரு முடிவு பண்ணி போய் இந்த கண்ட்ரியில் நான் அதெல்லாம் அதை பண்ண போகிறேன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறது வேற. பட் சம்மந்தமே இல்லாத ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து காட்டுங்க, இந்த இடத்துல இதெல்லாம் பேசுங்க, நான் உங்களுக்கு வந்து ஃபன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு 2 செகண்ட் யோசிக்கணும், சந்தேகப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஃப்ளூயன்சஸையும் வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நின்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இல்லை, குறிப்பா மதன் ஒரு சோஷியல் கமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் நிறைய செய்திகள் வந்து பேசிட்டே இருப்பாரு, இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து பேசு, இந்த டாப்பிக்கை பேசு, அதில் இந்த மாதிரி கருத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யாராவது வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட திடீர்னு பேசுகிறாங்க, உங்ககிட்ட ஃப்ரெண்டாக ரொம்ப நாள் பழகிட்டு இருக்காங்க, பட்டுன்னு உங்களோட கண்டென்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் ஒரு நியூஸ் ஏஜென்சி, உங்களோட நியூஸ் உங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கான்டென்ட்லாம் போட்டிங்கன்னா நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றி விட்டாங்க அப்படின்னா ஒரு ஆட் ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாம், இந்த மாதிரி கான்டென்ட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு தரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி யார் வந்தாலும் நீங்கள் வந்து சந்தேகிக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு பாகிஸ்தான் சைட்ல இருந்து தான் வரணும், இல்லை ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் வரணும், இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரி நாடாக இருக்கிற இடத்துல தான் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த கண்ட்ரில இருந்து வந்தாலும் நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களை இது மாதிரி வந்து யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளோட தேசத்துக்கு எதிரான ஒரு தேச விரோதம் தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து சொல்ல விரும்பல. ஸோ யூஎஸ்ல வந்து ஒருத்தர் கால் பண்ணி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நீ யூஎஸ் பேஸ்டா ஒரு கான்டென்ட் போடு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்காம போட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு இந்த ஜோதி மல்ஹோத்ராவை கைது பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஒரு இன்னொரு நாட்டுக்காக உளவு வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துட்டு அதே கேட்டகரியில் தான் வந்து கைது பண்ணுவாங்க. குறிப்பா நிறைய பேர் இப்போ ஐடி ஆக்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் இருக்கு, எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லாம இருக்காங்க. பட் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், என்னெல்லாம் வந்து பேசலாம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸை இன்னும் சில தவறுகள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல ஒரு அணு உலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அணு உலையை பத்தி கண்டென்ட் போடுன்னு சொல்லிட்டு உங்களை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தேச துரோக ஒரு செயலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்களே அதை உந்துதல்ல வந்து இன்ஃபர்மேஷனா போடுறீங்க அப்படிங்கிறது வேற. சில விஷயங்கள்லாம் நம்ம பண்றதோட பண்ணாம இருக்கிறதே வந்து தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதத்து மேல வந்து ஒரு பற்று இருக்கும், அந்த மதத்தோட பற்றை யூஸ் பண்ணி அவங்க பேசி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஏதாவது ராடிகலைஸ் பண்ணி அந்த மதத்துக்கு சார்பான ஒரு கருத்து சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேச விரோத கருத்துக்களையும் வந்து சொல்ல வைக்கலாம். அந்த மாதிரி கான்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ஈஸியா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன ரீதியா வந்து சில உரிமைகளுக்காக வந்து பேசிட்டு இருக்கோம். பட் நம்ம வெளிநாட்டுல தங்கிட்டு இங்க இருக்கிற அரசியல் நிலைமையை புரியாம உங்களை ஏத்தி விட்டு சில விஷயங்கள்லாம் பேச சொன்னாங்க அப்படின்னா நம்ம உரிமைக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்டா பேசுறோம், அதுல அளவு மீறாம நம்ம தேசத்துக்கும் எந்த துரோகமும் செய்யாம அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அப்படியே வெளியில போகாம அந்த தின் ரெட் லைனை கிராஸ் பண்ணாம வந்து பேசுவோம். பட் உணர்வு ரீதியா உங்களை தூண்டி விட்டு நம்ம இனத்துக்காக பேசுன்னு சொல்லி நீங்களும் ரொம்ப ஒரு முந்திரி கொட்ட மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீல் பண்ணி எமோஷனில் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்திலும் நீங்க சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி பல வகையில் சில இடத்துல காசுக்காக சிக்க வைக்கலாம், சில இடத்துல என்ஜிஓ மாதிரி சில பேர் வருவாங்க, சில பேர் மதத்தின் அடிப்படையில் வருவாங்க, சில பேர் இனத்தின் அடிப்படையில் உங்களை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா ஓசியில் வருது, நம்ம யாரும் ஹெல்ப் பண்றாங்க, டக்குன்னு வந்து சூப்பராக நம்ம ஒரு லக்ஸூரியஸ் பயணத்தை மேற்கொள்ளலாம், இந்த மாதிரி நீங்க பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம பண்ணீங்கன்னா நீங்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த நேரத்தில் திருப்பியும் கடைசியாக என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு தெரியாம அவங்க லைஃபே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிற அளவுக்கான விஷயங்கள்ல நம்ம உங்களை டேக் பண்ணி தனிப்பட்ட வன்மத்தில் அவங்க போய் சிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அவங்க பண்ண தப்பை பேசுங்க, அவங்க கண்டென்ட்ல குறை இருந்தால் அதை பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. ஒரு படி மேலே போய் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ்க்காக அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் அதான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கூட பரவாயில்ல. ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா மறக்காம அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.